முருங்கை இலை. முருங்கை இலையில் அதிகளவு இரும்பு சத்து இருக்குது. எப்படி முருங்கை மரம் தளதளன்னு வளருதோ அதே மாதிரி நம்மளோட முடியும் நல்லா தளதளன்னு அடர்த்தியாக நீளமாக வந்து வளரும். நல்ல நீளமாக அடர்த்தியாக கருமையாக டேண்ட்ரஃப் இல்லாமல் முடி வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை ஒரு 3 months வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆயில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆயிலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு எண்ணெயும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த எண்ணெயை நம்ம வீட்டிலையே எப்படி குவாலிட்டியாக நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாகவே நம்ம எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம். அந்த தேங்காய் எண்ணெய் கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் ஆட் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக நம்ம அந்த ஆயிலை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை, வேப்பிலை, முருங்கைக்கீரை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், மருதாணி இலை. இந்த இலைகள்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து ஆயில் உருவாக்குறது அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கருவேப்பிலை இது முடியில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. முடியோட வளர்ச்சியை தூண்டி முடியை கருமையாக வளர்கிறதுக்கு உதவி செய்து இளநரையை வந்து தடுக்கக்கூடியது. இதில் உள்ள எல்லா சத்துக்களும் முடியோட அடர்த்தியை வந்து அதிகரித்து முடி லாங்காக வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். கருவேப்பிலை நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக விடாமல் நம்மளோட ஹேரை வந்து பத்திரமா பாதுகாக்கும். வேப்பிலையை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேப்பிலை நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள டஸ்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஸ்ப்ளிட்டன் இருந்துச்சுன்னா அதையும் சரி செய்கிறதுக்கும் நம்ம அந்த வேப்பிலை வந்து பயன்படுத்துகிறோம். இதுவும் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். அதனால தான் நம்ம ஆயிலில் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடியது முருங்கை இலை. முருங்கை இலையில் அதிகளவு இரும்பு சத்து இருக்குது. எப்படி முருங்கை மரம் தளதளன்னு வளருதோ அதே மாதிரி நம்மளோட முடியும் நல்லா தளதளன்னு அடர்த்தியாக நீளமாக வந்து வளரும். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கூடியது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும். ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சாஃப்டான ஷைனிங்கான ஒரு ஹேரை தர்றதுக்கு இது ரெண்டுமே நமக்கு பயன்படுது. இதை நம்ம ஆயிலில் சேர்க்குறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து மருதாணி. நம்மளோட ஹேரை நல்லா பிளாக் ஆக்குறதுக்கு இந்த மருதாணி வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி இயற்கையாக நம்மளோட ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப இயற்கையான பொருட்கள், ரொம்ப சத்துமிக்க பொருட்கள். அதுவும் நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய பொருட்கள். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம பயன்படுத்தணும், 3 months தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தை நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறப்ப அதில் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. சிம்லேயே வச்சு இதை பண்ணணும். பாத்திரம் சூடான உடனே 250 ml சுத்தமான தேங்காய் எண்ணெயை நான் பாத்திரத்தில் ஊற்றுறேன். நம்ம ஏற்கனவே சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டாக ஹீட்டான உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக போட போகிறோம். ரொம்ப கொதி வந்த பிறகும் போட்டுனா எல்லா இலையும் வெடிக்கும். ஸோ நம்ம பத்திரமா வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ லைட்டாக வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி இலையை போடலாம். லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, வேப்பிலை, அடுத்ததாக மருதாணி, கருவேப்பிலை, முருங்கை இலை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். நெல்லிக்காவை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம். ஆயில் வந்து லைட் ஹீட்லேயே நம்ம வந்து இலையை போடணும். ரொம்ப கொதிக்க விட்டு இலையை போட்டோம்னா அது ரொம்ப வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெல்லிக்காவும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற மாதிரி பண்ணணும். சிம்லேயே வச்சு இதை பண்ணணும். நம்ம ஊற்றின ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்ல லைட் க்ரீன் கலரில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ செம்பருத்தி பூ, இலை எல்லாம் மீதி இருக்கக்கூடிய எல்லா இலையும் சேர்ந்து நமக்கு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போட்ட இலைகள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட கலரும் மாறிட்டு வருது. இந்த இலைகள் வந்து
எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வீட்டில் வந்து பண்ணுறனால கண்டிப்பாக நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹேர் ஆயிலாக இருக்கும். கண்டிப்பாக அதை 3 months பண்ணி பார்த்தா தான் நம்மளோட பெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை 3 months பண்ணி பாருங்கள். 1 week மட்டும் தேய்ச்சிட்டு முடி வளரல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம 3 months எதை எடுத்தாலுமே 3 months ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளோட க்ரோத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எல்லாமே கொதிச்சிட்ருக்கு, இலையோட கலரும் நல்லா மாறிட்டுருக்கு. ஃபுல்லாக இலையோட கலர் வந்து கருப்பு கலரில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். 75% அந்த இலையெல்லாம் கலர் மாறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அது இருக்கக்கூடிய ஹீட்லேயே மீதி இருக்கக்கூடிய அந்த கலரும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த ஹீட்லேயே எல்லா இலையும் நல்லா சுருங்கி அதோட பபிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நம்மளோட எண்ணெயோட கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த இலைகள் உள்ள எல்லா எசன்ஸும் நம்மளோட இந்த ஆயில் வந்து நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாத்தையும் நம்மளோட கரண்டி வச்சே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பெரிய இலைகள்லையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் ஆயிலுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக நம்ம பண்ணக்கூடிய ஆயில் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதிகமான அளவு ஆயில் தேய்ச்சா அதிகமான அளவு முடி வளரும் அப்படின்றது தவறான கருத்து. நம்ம முடிக்கு தகுந்தால் போல் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஆயிலை வச்சு ஆயில் மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹெட் பாத் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த எண்ணெய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறப்ப நம்மளோட வீடே நல்லா மணக்கும். எண்ணெயே மணக்குது அப்படின்னா நம்ம அதை ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வாடையாக வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளே வந்து ஹோம்மேடாக பண்ணுறப்ப அதோட செலவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல நீளமாக, அடர்த்தியாக, கருமையாக, டேண்ட்ரஃப் இல்லாமல் முடி வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை ஒரு 3 months வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஆயில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ நீங்களும் இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள்.